இதற்கான விருது பிரபல பொருளாதார நிபுணரும் எழுத்தாளருமான பார்பரா வாத்துக்கு வழங்கப்படுகிறது. இந்த தகவலை உதவி ஜனாதிபதி தெரிவித்தார். அவர் தலைவரும் ஆவார். ரஷ்யாவில் நடந்த தயிர் சாதம் வச்சிருக்கேன்டா, வீணாக்காம சாப்பிடணும். பாத்தியா, தலைவருக்கு சந்தோஷம் பொறுக்கலையே. கூட்டம் முடிஞ்சு நீ சர்க்கிட் ஹவுஸுக்கு வரலையே, கட்டி பிடிச்சி பாராட்டிட்டார்ல. மேப்படியா முகத்துல ஆடலைய. தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாரு, எல்லா பேரும் ஆடி போயிட்டாங்க. என்னவா நீ தாயா இந்த கட்சியை வளர்க்குற சாமின்னு. அதை கேட்டு வந்த சந்தோஷத்துல ராத்திரி நிம்மதியா தூங்குனேயா. கொஞ்சம் லைன்ல இருக்கியா கனகு, என்னன்னு பாரு. அப்புறம் நீ நேத்து சர்க்கிட் வந்து இதெல்லாம் நீ பார்த்துருக்கணுமியா. அதெல்லாம் சரிண்ணே. என்னடா பருமனே அழகரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டானே. எப்போ? நேற்று நைட்டுண்ணே. நீங்க என்ன பதவிக்கு அதானே அப்படி செலவு பண்றது. சும்மா தானே இருந்தான், கூட்டு போயிட்டானே. சும்மா சரி இருக்கும். சரி நம்ம நேரம் பேசிக்குவோம். அவன் எதுவும் பண்ணலண்ணே. உனக்கு என்னவா? வேற ஒன்றும் இல்லைண்ணே, ராத்திரி அழகரையும் பரமனையும் போலீஸில் கூப்பிட்டு போயிட்டாங்களாம். அதான் உங்களை சொல்லி வந்திருக்கேன். எதுக்குடா? எந்த ஸ்டேஷன்? நம்ம ஏரியா ஸ்டேஷன் தானே. ராத்திரியில இன்ஸ்பெக்டர் ஒத்தையில இருக்க பயமா இருந்தா உடனே எங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு போயிடாரு. கேட்டா தொந்தரவு பண்றீங்கன்னு போன் வந்துச்சுன்னு சொல்றாரு. எங்களை பிடிக்க சொல்லி கலெக்டரானே போன் பண்ணுவாரு. கனகு, அந்த ஸ்டேஷனுக்கு போன போடு. அண்ணே வணக்கம், நான் எக்ஸ் கவுன்சிலர் சோமு பேசுறேன். என்ன சார் அழகர் பரமே நம்ம பசங்களை ராத்திரி தூக்கிட்டு போயிருக்கீங்க? என்ன சார், தண்ணி அடிச்சவனுக்கு தண்ணி அடிக்காதவனுக்கு வித்தியாசம் தெரியாதா? அதுவும் என் வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்துட்டு அந்த வேலையை செய்வாங்களா? சோம, நான் வரேன்டா. சரிங்கண்ணே. எது ஏன் பாதுகாப்பா? எனக்கு காவலே அவங்க தானே. இளந்தாரி பயலுக அப்படிதான் இருப்பாங்க. விளக்கோச்சோன்னா வீட்டுக்குள்ள போறாங்க. சமைஞ்ச பிள்ளைகளா எல்லாம் நான் கண்டிச்சு வச்சுக்கிறேன், நீங்க அனுப்பி விடுங்க. அதுக்குத்தானே நான் சொல்றது, நீங்க எல்லாம் இருக்கும் போது நம்ம ஏரியாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தேவையானே. ஓடாப்பா. காசே இரு, நானும் வரேன். நான் என்னங்க பண்றது? ராத்திரி ஆனா போன் வந்துருது. இவங்க போட்டிருக்க சட்ட கலர் முத கொண்டு சொல்றாங்க. 2 போனுக்கு பேசாம இருந்தா 3ஆவதா எக்ஸ் கவுன்சிலர் வீட்டு முன்னாடி நடக்குது, நீங்க இதை கேட்க மாட்டீங்களான்றாங்க. நாளை பின்ன ஏதாவது ஒண்ணுன்னா நீங்களே எங்களை தானே சொல்லுவீங்க. ஒன்னனுக்கு இது புரிய மாட்டேங்குதே. அதுக்கு இல்லை சார், நம்மளே சுற்றிட்டு திரிகிற பயலுக. அதான் இவங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பாசம். ஃபோனில் சொன்னது பத்தாதுன்னு என்னையவே அனுப்பிச்சிருக்காருன்னா பார்த்துங்களேன். பார்த்து செய்யுங்க சார். யோ, அவங்களை அனுப்பிச்சுடியா, கூப்பிட்டு போங்க. தேங்க்ஸ் சார். வாடா. டேய் போடா, பெரிய மன்மதன் நினப்பு. முடி கலைஞ்சிருக்குல, நாங்களும் மன்மதன் தான். எவனோ ஒருத்தர் ரொம்ப நாளா நம்மளை போட்டு விட்டுட்டு இருக்கான். யாருன்னு மட்டும் தெரியட்டும். அன்னைக்கு இருக்கு. அப்படியே அழகரு, அதான் நாங்கள் இருக்கோம்ல. டீ சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும் பரமா, நான் வரேன். எவனா நம்மள போலீஸ்ல போட்டு கொடுத்துருப்பேன்? வேற யாரா இருக்கேன்? எல்லாம் அந்த ஆளு தான், மொக்கச்சாமி. ஏற்கனவே அந்த ஆளுக்கு நம்ம மேல காட்டான், அதான் சமயம் பார்த்து போட்டு விட்டான். ஏண்டா பாவம் வயசான காலத்துல அந்த ஆளை போயிட்டு. ஏண்டி காசி, உன் இனத்தானதான் அந்த ஆளுக்கா பறிஞ்சு பேசுறியா? அந்த ஆளுக்கு அந்த அண்ணன் இருக்கனாலதான் நேத்து இவையில்லா நேரம் பார்த்து போய் போட்டு விட்டுருக்கான். இவன் என்னடா கதையை எங்கேயோ கொண்டு போறேன்? சின்ன வயசுல இருந்து ஒண்ணு மண்ணுமா பழைய இருக்கா. என்ன போயாடா அப்படின்னு நினைக்கிறிய? அப்ப வா, அந்த ஆளை போய் என்ன கேப்பான். வாடா போவோம். ஏய், எங்கடா போற? இருடா, சரக்கு உள்ள போனா தாண்டா தைரியமே வரேன். ஊத்துறா, உள்ள ஊத்து. யோ மொக்கச்சாமி, எங்கள சொம்பை நினைச்சியா? போலீஸ்ல போட்டு விடுற, வெளியில வாடா வெங்க. போலீஸ் தான் பயந்துருவோம் நினைச்சியா? நாங்க ராணுவமியா? போலீஸ்க்கே நாங்களே பாதுகாப்பு, தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி அதை விடு. யோ மொக்கச்சாமி, நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் இருக்கும் போது போலீஸ்ல சொல்லி இருக்கேன்னு அதை விட்டு புட்டு என் நன்மைய ஒத்தையில இருக்கும் போது உன் வேலையை காட்டி இருக்க. முதல்ல அந்த ஆளை வெளியே வர சொல்றா. மொக்கச்சாமி, நீ இப்ப வெளியில வந்தீன்னு வச்சுக்க, உனக்கு மட்டும்தான் சேதாரம். நீ இப்ப வரலைன்னு வச்சுக்க, உன் வீடு மொத்தத்தை சேர்த்து ரோடு மட்டத்துக்கு ஆக்கிருவேன். ஏய் காசி, வாயா போயிருவியா? ஏய் கேளு கேளுன்னு சொன்ன,
இப்போ உனக்கே என்னைய கண்டா பயமா இருக்கா? மூடிட்டு வாயா சொல்றேன். இறங்குற வரைக்கும் தான்டா யோசிப்பே. இறங்கிட்டா காசிக்கு எல்லாமே தூசி தூசி தான்டா. ஏய் வீட்டை நல்லா பாரியா. வாயா ஜென்ட் ஆயிருவோம். ஆஹா, வீட்டை பூட்டி இருக்காங்கல்ல. பூட்டின வீட்டில் தான் இவ்வளோ நேரம் சவுண்டை கொடுத்தோமா? கொடுத்த குடுவுல வீட்டை பூட்டிட்டு போயிட்டானா? யோ, உங்களுக்கு தான் என்னையா வேடிக்கை? போங்கயா. பெருசு கண்ணு தெரியாதவனா சண்டையை பார்க்க வந்துட்டாங்க. என்னடா சிரிப்பு? டேய் டோப்பா, நம்ம இப்படின்னா பண்றதுனாலதான் இந்த ஊர் நம்மளை கண்டு பயப்படுது. இவங்களை அந்த பயத்திலே வச்சிருக்கன்னு கொஞ்சம் விட்டோம்னு வச்சுக்க, நம்ம டவுசரை கழட்டி போடுவாங்க. எங்கடா போயிட்டு வர்றீங்க? நேத்து நம்மளை போட்டு விட்டது மொக்கச்சாமின்னு இமிரேஷன் கிடைச்சிச்சு. அதான் போய் 2 மிரட்டிட்டு வரோம். ஏன்டா அந்தால போயிட்டு அப்பப்ப தட்டிடுற நல்லவரு, அப்பத்தான் நம்மனா ஒரு பயம் இருக்கும். கிழிச்சாங்க. வந்தாலும் குடும்பத்தோட ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சு. இவங்க பூட்டின வீட்டில் போய் சவுண்டை கொடுத்துட்டு வந்தாங்கடா. அதுக்குள்ளே நாரி பச்சா. சித்தா, கூட்டத்துல கட்டுச்சொத்தா வைக்காத. ஆமா, நீ எப்ப அங்கிட்டு வந்த? நான் வரணுமாக்கும். உங்களை பத்தி தான் ஊரே சொல்லுதடா. என்னன்னு? டேய், எங்கடா கிளம்பிட்ட? என்ன புதுசா கேக்குற? எப்பவும் போலதான். இருடா, நானும் வர்றேன். டேய், எத்தனை நாளைக்குடா இதே வேலையா தெரியுவ? வேற யாருனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒண்ணுன்னா அவங்க தான் வர்றாங்க. நாளை பொண்ணு ஏதாவதுன்னா உண்டு வீட்டுக்கு 2 பண்ண மாதிரி ஆயிரும்டா. என்ன பரமா என்ன இப்படி நினைச்சிட்ட நீ? நானா அந்த புள்ளைய விரட்டுற மாதிரி பேசுற? அதுவும் தான் என்ன பாக்குது. வேணும்னா இப்ப பாரு. பரமா, எல்லா பிள்ளைங்களும் போயிடுச்சுங்களா? இப்ப அந்த புள்ள அந்த கண்ணாடிக்காரியை பிடிச்சு நிறுத்தும் பாரு. அவகிட்ட ஏதோ கேக்குற மாதிரி இங்க பாக்கும் பாரு. போறேன்னு சொல்றல நிறுத்தி ஏதோ சந்தேகம் கேக்குற மாதிரி இங்க பாக்கும் பாரு. என்ன காணாமனு தேடும் பாரு. இப்ப பாரு. சரிடா, தினமும் பாக்குற முகம், அதுக்காக கூட சிரிச்சிருக்கலாம்ல. இன்னும் நீ நம்பலல்ல? சரி, வண்டியில சொல்றா. அடா வாடா. இங்க ஏன்டா வர்ற? நீ பேசாம வா. ஏய், ஏன்டா இப்படி முன்னாடி மானத்தை வாங்குற? என்ன திரும்பி பாக்குறாளா? ஆமா, இப்படி ஜீவ கொடுத்தா எவனாலும் பார்க்க தான் செய்வாளுங்க. போட. இன்னும் நீ நம்பலல்ல? ஆமா. சரி வா. போடா போடா. அந்த பக்கம் பார்த்து ஓட்டுறா. என்னண்ணே, நேற்று மினிஸ்டர் வந்திருந்தாரு. இந்த தடவை தலைவர் போஸ்டிங் நமக்கு தானே? நமக்கு சரியா இருப்பார்ல? நமக்கு தான் சொல்லியிருக்காரு. அவர் இங்க இருந்த 2 நாளும் எல்லா செலவும் நம்ம தானே பண்ணியிருக்கு. ஆமாண்ணே, அது என்னன்னு பார்க்கணும். இல்லைன்னா இந்த தடவை நம்மளை கழட்டி விட்டுருவாங்க. ஏண்டா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த தடவையும் பழனிசாமிக்கு தான் போஸ்டிங்கிறாங்க. யார் சொன்னா? நேற்று கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஐஎஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார். அது என்னன்னு பார்த்துக்கங்கடா. ஆமாம், இருக்க எல்லா பதையும் அவர் ஒருத்தருக்கே கொடுத்துருவாங்களாக்கும். இந்த தடவை நமக்கு தான். டேய் டும்க, ஒரு 50 ரூபா இருந்தா குடுறா. பாய் கடைக்கு பாய் கொடுக்கணும். காசு தானே. நான் அவனை ஒரு யோசனை சொல்லவா?
ஏனாப்பா தங்கராசா, ஏற்கனவே உன்னால வாங்கப்பட்டது இன்னும் வலிக்குது. எங்க அண்ணன் சித்தியா இருக்காரு, நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். ஓப்பா உன்னை தாங்க ஆனான்றாரா? சித்தா ஒரு 100 ரூபா விடு. எல்லாம் உன் கான்ட்ராக்ட் விஷயமா தாயா? போலும்பா, நானே நொந்து போய் கிடக்குறேன். அந்த மொக்கச்சாமி கான்ட்ராக்டர் ராஜா 3 கொடுத்து அவங்களும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பட்டு தைரியம் ஆயிடுச்சு அந்த ஆளுக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதே. ஆமாப்பா, முடிவு கட்டுறேன்னு அடுத்த தொழில் வரைக்கும் சொல்லிட்டே இருங்க. என்னண்ணே இதுக்குன்னா மனசை தளர விடலாமா? நீ காசை மட்டும் கொடு, சுதியை ஏத்திட்டு வந்து என்ன நடத்துறோம்னு பாரு. காசை கூட வச்சுக்க, என்னை இதோட விட்டு. உங்க பூசாரித்தனம் வேணாம், உங்க பொங்கச்சோறும் வேணாம், என்னை விட்டுருங்கப்பா. கூட்டத்துக்கு வாடா. கணேசா, என்னங்க காலையில பாத்துலாம் விட்டுறாம ரவிக்கே எல்லா வேலையும் முடிச்சிடணும். வேலையை முடிச்சாண்டா நீ போன. சரிங்க. பூசாரி 2 நாளைக்கு தூக்கத்தெல்லாம் பார்க்காதீங்க. வர இருக்க நேரத்துல ராத்திரி வீட்டுல என்னையா வேலை இருக்க போகுது? சுத்தபத்தமா தானே இருக்க? ஒழுங்கா தாங்க இருக்கான். சரி சரி, நீங்களாம் போயிட்டு காலைல வெள்ளம் வாங்கப்பா. வேலையெல்லாம் நிறைய கிடக்கு. எங்கடா வாயா சொல்றேன், எங்கன்னு சொல்லி தரடா. டேய் வாங்கடா, சத்தம் போடாம வாங்கடா. வாடா. டேய் ஏடா இருந்தாலும் ராஜாத்தை ரேடியோக்காரன் வீட்டுக்குள்ள போறான். ஏய் சித்தா, இந்த கூத்து ரொம்ப நாளா நடக்குது. டேய் டோப்பா பூட்ட குடுறா. ராசாத்தி, தண்ணி கொண்டா. சுத்தபத்தமா தானே இருக்கு, யாரும் புலங்கலையே. ஆமா, நீங்க மத்தவங்க புழங்கினத புழங்காத மாதிரி தான் பேசுவீங்க. உட்கார்ல, திருவிழா முடிகிற வரைக்கும் சுத்தபத்தமா இருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, போய் பாருல. ஐயோ, வெளியில யாரோ கதவை பூட்டிட்டாங்க. என் புருஷனா இருக்குமோ? அவன் கோயில லைட்ல கட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன பண்றது? எனக்கு வேண்டாதவன் எவனோதான் அந்த வேலையை பார்த்து விட்டாங்க. பின்பக்கம் கதவை இருக்கா? இப்பதான் புதுசா வர்ற மாதிரி பேசுவீங்க. இதுக்கு தாண்டி ஒத்த வாசலை வச்ச வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது. இவ வேற எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு. சித்தா நல்ல வேலையா, உனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கல. கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்க, நீ விளக்கு போடுறேன்னு திருவிழாக்கு போயிருப்ப, என்ன ஊத்துறேன்னு மொக்கச்சாமி ஓ வீட்டுக்குள்ள போயிருப்பான். போதும்டா, இந்த மானங்கட்ட பொழப்புக்கு நான் சும்மாவே இருந்துருவேன். இன்னைக்கு யாரும் சிக்க வைக்க போறேன்? வேற யாரு? திருவிழா முடிகிற வரைக்கும் சித்தந்தேன். என்னடா அழகரு, ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஒரு கோப்பாத்தான் தெரியுத. சரி எந்திரி போவோம். எங்கடா? சித்தன விஷயமா கனகரனை பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, போக வேணாமா? ஏய், ஏதோ ராத்திரி கரெக்ட் பண்ணம்மா, தொண்டைய நினைச்சம்மான்னு நேத்தோட அதை விடுதியா? அதை விட்டுவிட்டு இதை போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. என்ன பேச்சு பேசுற? ஏன் பாருமா, இவன் தான் எப்படின்னா நீயுமா? நம்ம சித்தன் நம்மளும் தள்ளிட்டு விட்டா அப்புறம் அவருக்கு யாரு இருக்கா? கிளம்பு. ஏய், இப்ப நீ வரியா இல்லையா? பாப்பா போயிடலாம். என்னப்பா? ஒன்றும் இல்லைண்ணே, கனகண்ணனை பார்க்கணும். உள்ளதான் இருக்கான், போய் பாருங்க. சரி வாடா. வணக்கண்ணே. என்னையா சூலா இது மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம சித்தனுக்கு இந்த வருஷம் திருவிழா கான்ட்ராக்ட் வேணுமா? அதான் நீங்கள் பார்த்து முக்கச்சாமிகிட்ட பேசி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. பரமா, நம்ம பார்த்து அந்த ஆளை கமிட்டிக்கு தலைவராக போட்டோம். இன்னைக்கு நம்ம பயல்களுக்கு ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது அவங்கள எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ போய் கேட்டோம்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவாங்க? ஐயோ தம்பி, இப்போ தான் ஒரு அட்வான்ஸை கொடுத்து முடித்தோம் பாருங்க. இதெல்லாம் அண்ணனுக்கு புரிய மாட்டேங்குது.
நதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் அதன் பதியும் பெரும் சுகமே உதயம் நதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் அதன் பதியும் பெரும் சுகமே உதயம் உயிர் உன் வசமுடல் என் வசம் பயிரானது உன் நினைவு சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் கொதை இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம் நிதம் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும். என்ன அழகர் நான் சொல்றது? சரி சரி. சித்தனை பேசாம இருக்க சொல்லியா? திருவிழா முடிஞ்ச மறுவாரமே தெருவில் கட்சி பொதுக்கூட்டம் நடக்குது. அண்ணன்ட்ட சொல்லி மொத்த காண்டாடி சித்தனுக்கே வாங்கி கொடுத்துருவான். நீங்க இப்படி பாசத்தை காட்டுறதுனாலதான் அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு இப்படியே திரியிறாங்க. பட்டாளாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். நம்ம போய் இப்ப கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த ஜென்மத்துக்கு இதுக திருந்தாதுங்க. அதை விடுப்பா, என்னதான் இருந்தாலும் அவன் உன் கூட பிறந்தவன். இங்கே இருக்கும்போதாவது சும்மா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜெயில இருந்து வந்தா கெட்ட சவகாசத்தோடல வருவாங்க. அம்மா அவங்க உள்ள இருந்துட்டு வந்தா தான் நம்ம அருமை தெரியும். இப்படியே பார்த்து பார்த்தே இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கீங்க. அவன் இங்க இருந்ததை விட உங்க வீட்டில் தான் அதிகமாக இருந்திருக்கான். நீங்க சொல்லியே கேட்க மாட்டேன், அப்புறம் நான் சொல்லி நம்ம வேலை தான் சார், பார்த்து செய்யுங்க. செஞ்சிருவோம். வரேன் சார். வாங்க வாங்க. வக்கீல்கிட்ட எல்லாம் பேசிட்டோமா? எல்லாம் அவர் பார்த்துக்குவார். எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் வரேன். சரிங்க. வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க பணம் இருக்குல்ல? இருக்குங்க. டேய் பார்த்து கூட்டு போங்கடா. ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்டா. உள்ள போயிட்டு வந்ததும் இல்லாம இந்த கட்டோட அந்த புள்ளைய டைவா கொடுக்க வந்துட்டியடா. அடி வாங்கினாதான் காயம் இருக்குமா? அடிச்சா கூட காயம் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நல்லா பேச கத்துக்கிட்டீங்கடா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய் என்ன கூப்பிடுறாடா? அதுக்கு ஏய் நீ வாடா. போடா. என்னமோ வீர மாதிரி பேசுன. எம்பட்டு நாள் தான் பார்த்துட்டே இருப்பீங்க. போ. என்ன தெருக்குள்ள 4 பேர் அடிச்சா பெரிய ரவுடின்னு நினைப்போ? அதுக்காக வம்பல்காரவங்கிட்ட அடி வாங்கிட்டு வர முடியுமா? சும்மா இருந்தா வம்பு வழக்கு வரதா செய்யும். உங்களுக்குன்னு ஒரு வேலை இருந்தா இதெல்லாம் ஏன் வருது? என்னடா ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிலாம் கேட்கறாளேன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட உரிமை இருக்கிறதுனால தான் இப்படி பேசுறேன். ஒரு பிள்ளைய பார்த்துட்டே இருந்தா பார்த்தாது, அவ மனசுலயும் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க.